தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? நான் கோயிலுக்கு போகணும். இதோ வந்துடுறேன். நான் இன்னைக்கு அம்மா கூட போறேன். கோயிலுக்கா? அவங்க உங்க வீட்டுக்கு போறதால பேசிட்டு இருந்தாங்க. சரவணா, என்ன வந்த எதுவும் சொல்லாம போயிட்டே இருக்க? இல்ல, நீ ஏதோ யோசனையில இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை தொந்தரவு பண்ண வேணான்னு கிளம்புனேன். வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல, நேத்து நடந்ததை வச்சு நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுல்ல. இங்க பாரு பூங்குடி, நேத்து அம்மாவுக்கு நான் புள்ளையா உங்ககிட்ட பேசினேன். அம்மா நினைச்சதுலயும் தப்பு இல்ல, நீ நடந்துகிட்டதுலயும் தப்பு இல்ல. ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கையில நான் சரியா தானே இருக்கணும். உன்னால அம்மாவை வெறுக்கவோ இல்ல அவங்களால உன்னை வெறுக்கவோ முடியாது. அவங்க படுற வேதனையை உங்ககிட்ட சொன்னேன். நான் வேற யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் உன் பின்னாலே சுத்துறேன்னு அம்மா சொன்னது உண்மைதானே? அதுக்காக நான் பொண்டாட்டி தாசன்னு அர்த்தம் இல்லை. நான் உன் பின்னாடி சுத்துறது விருப்பப்பட்டு தான் பண்றேன். எனக்கு என் பொண்டாட்டியும் வேணும். தேங்க்யூ சரவணா. ஏன்? என்ன புரிஞ்சு வச்சிருக்கல. நான் தான் அன்னைக்கு சொன்னல பூங்குடி, இப்பவும் சொல்றேன். எனக்கு எல்லாமே நீதான். யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். என் தங்கச்சி விருப்பம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கல. அம்மா செஞ்சதும் சரி, நீ செஞ்சதும் சரி. ரெண்டு பேருமே ஸ்ருதி மேல உள்ள அக்கறையில தான் பண்ணீங்க. முடிவு ரெண்டாவது விஷயம். தொடக்கம் ஒண்ணுதானே போக முடியும். ஆனா இந்த தடவை முடிவையும் நான் சரி பண்ணுவேன் சரவணா. அவரால வந்த பிரச்சனையை கண்டிப்பா நான் சரி பண்ணுவேன். அத்தையோட மனசையும் மாத்துவேன், அவரோட மனசையும் மாத்துவேன். ரெண்டு பேரோட சம்மதத்துல ஸ்ருதியையும் சக்தியையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். அதுல நான் உறுதியா இருக்கேன். அத்தைக்கு அப்படி ஆனதுல எனக்கு வருத்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவரோட குணம் தெரிஞ்சும் அத்தை அங்க போனது ஒரு பக்கத்துல ஸ்ருதி மேல அக்கறை இருந்தாலும் அதுக்கு மட்டும்தான் போனாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன பூங்குடி, இன்னும் அம்மாவை சந்தேகப்படுறியா? இல்ல சரவணா, அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவரு நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுக்கும் போதே கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடியே சக்தி ஸ்ருதிய விரும்புறான்னு தெரியுமே. அப்போ இல்லாம தெருவுல வச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லி அவரு வீடு தேடி போகணும்னு என்ன இருக்கு? அப்படி போனவங்க எதுக்காக தனியா போகணும்? நான் வேண்டாம், நான் கெடுத்துருவேனே வச்சுக்கோயேன். உன்னை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக உன் அம்மா கூப்பிட்டா நீ போக மாட்டியா என்ன சொல்லு? சரி, உன்னை அவருக்கு பிடிக்காததுனால கூப்பிடாம இருக்காங்கன்னே வச்சுக்கலாமே. ஆனா ரெண்டு பேருக்குமே பொதுவா மாமா இருக்காரு. அவர்கிட்ட விவரத்தை சொல்லி கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. யாரையும் கூப்பிடாம போனதுதான் சந்தேகமே தவிர அத்தை ஸ்ருதி மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் சந்தேகப்படல. அது எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இல்ல அத்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சக்திக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் நடக்கும். இதுல மத்த யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. நடக்க போறத நான் சமாளிச்சுக்கிறேன். உண்மையிலேயே அத்தை அதுதான் ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா நான் நிறைவேற்றி காட்டுவேன் சரவணா. என்ன நம்பி அவ ஏமாறக்கூடாது. அம்மாவை மன்னிச்சிடுறா. எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறியேம்மா.
உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. ஆனா நீ உன் பாசத்தை நிரூபிச்ச மாதிரி எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? அப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நிரூபிப்பேன். நீ தூங்கு, படுத்துக்கோ. ஏ மகேஷ், பெரியம்மா சத்தம் போடாதீங்க, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அதான பார்த்தேன். நீ சத்தம் போடாதேன்னு சொன்ன உடனே நான் பயந்தே போயிட்டேன். அம்மா தூங்கட்டும், நம்ம வெளியில போய் பேசிக்கலாம். பெரியம்மா ராத்திரி ஃபுல்லா அம்மா தூங்கவே இல்ல பெரியம்மா. நீங்க போனதுக்கு அப்புறமும் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திங்க மாதிரி இருந்தாமா, ஒரே நாள்ல இப்படி படுக்க வச்சுட்டான இந்த படுபாவி. அவன் கைய முறிச்சே அடுப்புல தான் வைக்கணும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் பெரியம்மா. எனக்காக பேச போய் தானே அம்மாக்கு இந்த நிலைமை. அத நினைக்கும் போதுதான் பெரியம்மா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்கள நினைச்சு ராத்திரியில எனக்கும் தூக்கமே இல்ல பெரியம்மா. ஆடல என்னாலும் தசையாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாண்டி இது. அவ உன் மேல வச்ச பாசத்தை நீ அவ மேல வைக்கிற, அதான் உனக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு இவ அப்படி இருக்கான்னா அவ சும்மா இந்த இடத்துக்கு வந்துடல ஸ்ருதி. சின்ன வயசுல இருந்து அவ அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. துக்கம், வேதனை, வலி, கஷ்டம், பசி எல்லாத்தையும் அவ அனுபவிச்சிருக்கா. உன்னை வளர்க்க அவ பட்ட பாடு இருக்கு பாரு, உனக்கு தெரியாது. அப்பவே நீனா மகேஸ்வரிக்கு உசுரு. உன் மேல மட்டும் தனி பாசம் வச்சிருப்பா. நீ குழந்தையா இருக்கும்போது தரையிலேயே விடமாட்டானா பாத்துக்கைய. உனக்காக அவ கூட பிறந்தவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போடுவா. அப்ப உங்க அம்மாச்சி வீட்ல கறவை மாடு இருக்கும். அத உனக்காகவே 2 கறவை மாடை தனியா வச்சு அந்த பாலை யாருக்கும் குடுக்க விட மாட்டா. அந்த 2 மாடு கறக்கிற பால் எல்லாமே உனக்குதான். அப்பவே உன் கண்ணமெல்லாம் புசு புசுன்னு இருக்கும். உன் மேல திருஷ்டி பட்டுட கூடாதுன்னு கண்ணத்துல திருஷ்டி போட்டு மட்டும் காலனா சைஸ்ல வைப்பா. தரையில போட்டா எறும்பு கடிச்சிரும்னு தரையில போடுறதே இல்ல. அப்பதான் ஒரு நாள் நீ குழந்தையா இருக்கிறப்ப ஒரு நாள் திடீர்னு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. உன்னால சரியா மூச்சே விட முடியல. அன்னைக்குன்னு பார்த்து வீட்ல யாருமே இல்ல. இருந்த காரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. உன்னை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் லொங்கு லொங்குன்னு ஓடினா பாரு. அங்க போய் ஆஸ்பத்திரியில காட்டினா இது தேராதுன்னு டாக்டர் கைய விரிச்சிட்டான். விட்டாளா மகேஷ், உன்னை மறுபடியும் தூக்கிக்கிட்டு கொலை விளக்க அம்மன் முன்னால போட்டு என் பொண்ணு உயிரை எடுத்துக்க, என் உயிரை காப்பாத்துன்னு